Kannan invested rupees 8,000 in a simple interest at the rate of R% for 3 years. And இது கண்ணனோட இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து இன்னொரு பர்சன் சொல்லியிருக்காங்க, கன்னிகா இன்வெஸ்டட் rupees 7,500 at rate of interest வந்து R+5% per annum for 2 years. If the ratio of the அப்போ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6%, இங்கே 5. அப்போ 6:5 ரேஷியோவில் இருக்குது. இது 6 ரேஷியோ, அது 5 ரேஷியோ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர், ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ 8,000க்கு R% வச்சு 3 இயர்ஸ் எவ்வளோ வரும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி 7,500க்கு R+5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் தெரியாது. பட் அதோட ரேஷியோ என்னது 6/5ன்னு மட்டும் தெரியுது. இப்போ அதை கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவோமா? 0 0 0 0 3யும் இதுவும் 2 டைம்ஸுக்கு போகுமா? நான் இந்த 75ம் 80யும் கேன்சல் பண்ணலாம். பட் நான் கேன்சல் பண்ண விரும்பலை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஈஸியாக எனக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்காக ஸோ இதை கிராஸ் பண்ணேன்னா 80 × 5 எவ்வளவு? 400 இன்ட்டு R%. கேன்சல் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 400, இதில் பண்ணால் எவ்வளோ வரும்? இதை 2ஆல் இதை பண்ணால் எவ்வளோ வரும்? 75 × 2 × 2 75 × 2 150 150 × 2 எவ்வளவு? 300 300 × R+5%. இதான வருது. ஸோ இதில் 0 0 0 0 கேன்சல் பண்ணலாமா? R%, இப்போ ஆரெல்லாம் தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரேன், அதெல்லாம் தனியாக கொண்டு போகிறேன். R% + R+5%னா ரேஷியோ என்ன வருது? 3/4ன்னு வருது. இப்போ ஆருக்கும் R+5க்கும் என்ன தான் வித்தியாசம்? வெறும் ஒரு 5% தான் டிஃப்ரென்ஸ். ரேஷியோவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ரெண்டு பேருக்கும் 1. அப்போ 1 தான் 5%னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆருக்கான வேல்யூ, ஆருக்கான ரேஷியோ என்னது? 3. 3 எவ்வளோன்னு போட்டால் ஆரோட வேல்யூ வந்துடும். 5 × 3 எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர் எவ்வளவு? R is equal to 15%. இதுதான் ஆன்சர். கிளியரா? சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நம்மளோட யூஸ்வலாக போடுறதை போட்டு இன்ட்ரெஸ்ட்டை ரேஷியோவில் போட்டுருக்கோம். பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ரேஷியோவில் வருது. ஆருங்கிறது 3 ரேஷியோ, R+5ங்கிறது 4 ரேஷியோ. இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் 5%. இது R%, அது R+5%. அப்போ 5 தான் 1னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R வேணும். அப்போ 3 எவ்வளவுன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்?